என்னுடைய பிள்ளைங்க என்னை பார்த்துப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் என்னுடைய சொத்து முழுவதும் தானமாக எழுதி கொடுத்துட்டேன். இப்போது என்னுடைய பிள்ளைங்க என்னை நடுத்தெருவில் நிறுத்திட்டாங்க, கவனிக்கவும் மாட்டுறாங்க. இப்போது நான் எழுதி கொடுத்த அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வியும், அடுத்து நான் கையெழுத்து போடவே இல்லை, அவர்களாகவே போட்டு என்னுடைய சொத்தை தான செட்டில்மெண்ட்டாக நான் எழுதி கொடுத்தது மாதிரி பத்திரம் பதிவு செஞ்சிட்டாங்க, இதுக்கு தீர்வு இருக்கா? அப்படிப்பட்ட பத்திரத்தை ரத்து செய்ய முடியுமா? அடுத்து, எனக்கு விவரம் எதுவும் தெரியாது, ஒரு கையெழுத்து போட சொன்னாங்க, நான் போட்டுட்டேன். இது சொத்து எழுதி கொடுப்பதற்கான கையொப்பம் என்ற விவரம் எனக்கு தெரியாது. என்னை ஏமாற்றி என்னுடைய கையொப்பத்தை பெற்று அந்த சொத்தை அவங்க பதிவு செஞ்சுக்கிட்டாங்க. அந்த சொத்தை நான் திரும்ப பெற முடியுமா? இப்படிப்பட்ட முக்கியமான 3 கேள்விக்கு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு நான் சொல்ல போகிறது ஆதாரத்தோடு, அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதுபோல் ஒரு வழக்கு, அந்த வழக்கில் என்ன உத்தரவு கொடுத்தாங்க அப்படிங்கிறத ஆதாரத்தோடு உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள். அதாவது, ஒரு சொத்தினுடைய உரிமையாளர், அவங்க பெற்றோர்களாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், வேறு யாராக வேணாலும் இருக்கலாம், தன்னுடைய சொத்தை குடும்ப உறுப்பினர்களுக்கு, அதாவது தன்னுடைய பிள்ளைகளுக்கு அல்லது நண்பர்களுக்கு அல்லது நீ விரும்பும் யாருக்கு வேண்டுமெனாலும் எழுதலாம். அதுதான் தான செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் பணம் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. சொத்தை பெற்றவர் எந்த தொகையையும் கொடுக்க வேண்டியதில்லை. உயிருடன் இருக்கும்பொழுதே வேறு ஒரு நபருக்கு மாற்றி கொடுக்கும் ஒரு சட்டப்பூர்வமான ஆவணம்தான் தான செட்டில்மெண்ட். நீங்கள் சொத்தை எழுதி கொடுத்த பிறகு அதன் உரிமை முழுவதும் பெற்றவருக்கு சென்றுவிடும். ஆனால் நீங்கள் அதை திரும்ப பெற வழிவகையும் உண்டு. அதை நீதிமன்றத்தை நாடி ரத்து செய்யவும் வழிவகை உண்டு. அவ்வாறு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி நான் இப்போ ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி வேண்டுமென்றால் டெலிகிராமில் கொடுக்குற, டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த தீர்ப்பில் என்ன சொல்லி இருக்காங்க அப்படிங்கிற உங்களுக்கு டீட்டெயில்ஸை நான் வீடியோனுடைய எண்டில் சொல்கிறேன். இப்போது தான செட்டில்மெண்ட் பத்திரம்னா என்னங்க, அதில் நீங்கள் திரும்ப பெற என்ன செய்யணும், என்ன நிபந்தனையெல்லாம் இருக்குது அப்படிங்கிற முக்கியமான நிகழ்வுகளை நம்ம முதல்ல இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதுபோல் தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்ய 2 மெத்தட் இருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, பத்திரம் எழுதி கொடுத்தவர், பெற்றுக்கொண்டவர் 2 பேரும் ஒப்புக்கொண்டு பத்திரத்தை ரத்து செய்யலாம். 2வது மெத்தட் என்ன அப்படின்னா, பெற்றவர் ஒத்துக்க மாட்டார், அதாவது ஒற்றுக்கொள்ளாத நிலையில் நீதிமன்றத்தை அணுகி நம்ம ரத்து செய்யலாம். இப்போது நான் ஃபஸ்ட்டு மெத்தட் டீட்டெயிலாக சொல்கிறேன். இருவரும் ஒப்புக்கொண்டு எவ்வாறு ரத்து செய்வது, இது பேர் மேனுவல் கேன்சலேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன வழிமுறை அப்படின்னா, பத்திரம் எழுதி கொடுத்தவர் மற்றும் அதை பெற்றுக்கொண்டவர் இருவரும் ஒப்புக்கொண்டு ஒரு மனதாக முடிவெடுத்து ஒரு புதிய ரத்து பத்திரத்தை, கேன்சலேஷன் டீட், அதை பதிவு செய்யலாம். அதுக்கான விளக்கம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. சொத்தை பெற்றுக்கொண்டவர் சொத்தை வேறு ஒரு நபருக்கு விற்றிருக்கவோ அல்லது வேறு எந்த வகையிலும் மாற்றி இருக்கக்கூடாது. இந்த முறையில் சொத்தை எழுதி கொடுத்தவர், சொத்தை பெற்றுக்கொண்டவர் இருவரினுடைய ஒத்துழைப்பு கட்டாயம் அவசியமாக இருந்தால் இந்த ஃபஸ்ட்டு மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2வதான மெத்தட், சட்ட ரீதியாக எப்படி ரத்து செய்கிறது, லீகல் ரிகோர்ஸ் சரியா என்பதை பார்க்கலாம். அதாவது இதுக்கான வழிமுறை என்ன அப்படின்னா, சொத்தை பெற்றுக்கொண்டவர் ஒத்துழைக்க மறுத்தால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்ய முடியும். இதற்கான காரணம் ரொம்ப முக்கியமான விஷயம். நீதிமன்றத்தில் வழக்கு தொடரும்போது பத்திரம் எழுதி கொடுத்தவர் கீழ்கண்ட நான் சொல்ல போகிற ஏதேனும் ஒன்றின் அடிப்படையில் அதை ரத்து செய்ய கோரலாம். நீதிமன்றத்தில் நீங்கள் பத்திரம் மோசடியாக எழுதப்பட்டது என கோரலாம், அல்லது பத்திரத்தில் குறிப்பிடப்பட்ட நிபந்தனைகள் நிறைவேற்றப்படவில்லை என கேட்கலாம். 3வது, பத்திரம் எழுதி கொடுத்தவரின் விருப்பத்துக்கு எதிராக எழுதப்பட்டுள்ளது, அதற்காக கோரலாம். 4வது, சட்ட விரோதமாக ஏமாற்றி எழுதப்பட்ட பத்திரம். இதுபோல் 4 வகையில் உங்கள் கையில் நீங்கள் பத்திரம் எழுதப்பட்டிருந்தால் நம்ம நீதிமன்றத்தை நாடி
திரும்ப பெறலாம். பெற்றோரை கவனிக்காத மகனோ மகளோ யாராக இருந்தாலும் சரி, தன்னை எதிர்காலத்தில் பார்த்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் பெற்றோர்கள் உங்களுக்கு தான செட்டில்மெண்ட் பத்திரம் எழுதி கொடுத்து நீங்கள் கவனிக்காமல் போனால், பெற்றோர்கள் தானமாக எழுதி கொடுத்த சொத்து பத்திரத்தை ரத்து செய்ய பெற்றோர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் 2007 படி மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் 2007 அதன் பிரிவு 23 பயன்படுத்துவாங்க. பெற்றோர் அல்லது உரிமையாளர் தங்களது சொத்தை தானமாக அளிக்கும் பொழுது அந்த பத்திரத்தில் பெற்றோர்களை கவனிக்க தவறினால் சொத்தை ரத்து செய்யலாம் என நிபந்தனை எழுதப்பட்டிருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இப்போ ஜென்ரலாக சொல்கிறேங்க. ஒரு பேரண்ட்ஸ் வந்து உங்கள் மேலே சொத்து எழுதி வைக்கிறீங்க, நீங்கள் ஒரு பேரண்ட்ஸ் உங்கள் மகன் மேலே சொத்தை எழுதி வைக்கிறீங்க அப்படின்னா, இல்லை வேறு யார் மேலேயாவது தான செட்டில்மெண்ட் எழுதுறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த செட்டில்மெண்ட் பத்திரத்தில் ஏதேனும் நிபந்தனை விதிக்கலாம். அந்த நிபந்தனை தவறும்போது நம்ம ரத்து செய்யலாம். அந்த நிபந்தனையில் என்னை கடைசி வரைக்கும் இவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும், என்னை பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு நிபந்தனை வந்து அந்த பத்திரத்தில் வந்து குறிப்பிடணும். அப்படி நிபந்தனை வந்து மீறினால் இந்த பத்திரத்தை ரத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறாங்க. திரும்ப அதை படிக்கிறேன். அந்த பத்திரத்தில் பெற்றோரை கவனிக்க தவறினால் சொத்து ரத்து செய்யலாம் என நிபந்தனை எழுதப்பட்டிருக்க வேண்டும். இந்த நிபந்தனை எழுதப்படவில்லை என்றால் தான பத்திரம் ரத்து செய்ய முடியாது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அதனால் தான செட்டில்மெண்ட் எழுதுகிறப்போ நிபந்தனைகள் ஏதேனும் விதிக்க முற்பட்டால் அந்த பத்திரத்தில் அதை பதிவிடணும் அப்படிங்கிறது முக்கியம். ஒருவேளை உங்களை ஏமாற்றி கையொப்பம் பெற்று பத்திரம் எழுதப்பட்டிருந்தால் குறிப்பிட்ட சட்ட முறையின் கீழ் பத்திரம் ரத்து செய்யலாம். இதற்காக ஏமாற்றப்பட்டவர் பத்திரம் ஏமாற்றி எழுதப்பட்டதற்கான காரணத்தை குறிப்பிட்டு சார் பதிவாளர் அலுவலகத்தில் மனு கொடுத்து அந்த பத்திரத்தை ரத்து செய்ய முயற்சிக்கலாம். அல்லது நீதிமன்றத்தை அணுகி பத்திரம் செல்லாது என அறிவிக்க சொல்லி கோரிக்கை வைக்கலாம். நீதிமன்றம் இந்த பத்திரத்தை செல்லாது என அறிவிக்க முழு அதிகாரம் பெற்றுள்ளது. ஏமாற்றப்பட்டவர் ஏமாற்றம் நடந்ததற்கான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். உதாரணமாக, கையொப்பத்தை ஏமாற்றி பெற்றதற்கான சாட்சிகள் இருக்க வேண்டும். பத்திரத்தில் உங்கள் கையெழுத்து தன்னுடையதாக இல்லாத பட்சத்தில் அந்த பத்திரம் செல்லாது என அறிவிப்படுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது. பத்திரத்தை ரத்து செய்வதற்கான காலக்கெடு இருப்பதால் நீங்கள் ஏமாற்றப்படுகின்ற பொழுது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள், உங்களை ஏமாற்றி ஒருத்தர் வந்து சொத்து எழுதிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் காலம் தாழ்த்தாமல் உடனே வந்து ஒரு வக்கீலை வந்து பார்த்து அவர்கிட்ட ஆலோசனை பெற்று உடனே வழக்கு தொடரணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்திருக்கு. அந்த வழக்கில் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறத, அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நீதிமன்ற ஆணை உடனடி நடவடிக்கை. இந்த பிடிஎஃப் என்ன டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். மஸ்ட் டெலிகிராமில் வந்து டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பார்க்கலாம். பதிவுத்துறைக்கு வந்து பார்த்தோன்னா உத்தரவு, பதிவுத்துறை அனுப்புனர் வந்து பதிவுத்துறை தலைவர், பெறுநர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அனைத்து சார் பதிவாளருக்கும் இந்த சுற்றறிக்கை வந்து செல்லுதுங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். பொருள் வந்து என்னென்னா புதிய நடைமுறைன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த புதிய நடைமுறையில் உயர்நீதிமன்ற தீர்ப்பாணைகளின் அடிப்படையில் கள அலுவலருக்கு சுற்றறிக்கை பிறப்பிக்கப்படுகிறது. பார்வை யார் யார் சொல்லியிருக்காங்க? பதிவுத்துறை, அப்புறம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு, அரசு வழக்கறிஞர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொத்து பொறுத்து ஏற்பாடு ஆவணம் எழுதி பதிவு செய்யப்பட்டது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒரு தரப்பினரால் மட்டும் ரத்து செய்து பதிவுக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக விவரம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் இது சம்பந்தமாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வழக்குகளின் மீது பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பாணைகளின் அடிப்படையில் இந்த துறையில் கள அலுவலருக்கு வந்து சொல்கிறாங்க, வழங்கப்பட்டுள்ள ரத்து செய்யப்பட்ட ஆவணங்கள் பதிவுக்கு தாக்கல் செய்யப்படும் போது பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் என்ன, அதை சொல்கிறாங்க. சரியா?
ரத்து செய்யும்போது என்னென்ன நெறிமுறைகள் வந்து பின்பற்றணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கீழே வந்து சுற்றறிக்கை 2 ஃபஸ்ட்டு வந்து 1 படிச்சுட்டோம். 2 வந்து சுற்றறிக்கையின் கடைசி பத்தியில் உயர்நீதிமன்ற ஆணையின் அடிப்படையில் கீழ்கண்டவாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதாவது இதில் கொடுத்துருப்ப நிபந்தனைகளுடன் எழுதி கொடுக்கப்பட்ட ஆவணங்களை பொறுத்து, சரியா? நான் முன்னாடி வந்து வீடியோவில் சொல்கிறப்போ எழுதி கொடுக்குறப்போ என்ன பண்ணணும், நிபந்தனையுடன் எழுதி கொடுக்கணும். அப்போ தான் உங்களை வந்து பார்த்துப்பாங்க. அந்த நிபந்தனை மீறும்போது அதை ரத்து செய்யலாம் அப்படின்றது தான் இதில் கொடுத்துருக்காங்க. அழகாக கொடுத்துட்டா பாருங்க. நீங்கள் ரத்து செய்யும் பொழுது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நிபந்தனைகள் எழுதி கொடுக்கப்பட்ட ஏற்பாடு ஆவணங்களை பொறுத்து அந்த ஆவணத்தில் குறிப்பிட்டுள்ள நிபந்தனைகள் எழுதி பெற்றவரால் பூர்த்தி செய்யப்படவில்லை என்றால் நீங்கள் ரத்து செய்யும் போது கவனிக்கணும், சரியா? அந்த ரத்து ஆவணத்தை பதிவுக்கு தாக்கல் செய்யும் நிகழ்வுகளின் முன், அந்த ரத்து ஆவணத்தை பண்ணுறது முன்னாடி அந்த நிபந்தனைகள் உள்ளதை பரிசீலித்து அதுக்கு பிறகு வந்து நீங்கள் ரத்து ஆவணத்தை பதிவு செய்யணும் அப்படின்றத அதிகாரிகளுக்கு வந்து இதை சமர்ப்பிக்கிறாங்க. நீதிமன்றம் அறிவுறுத்துகிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்றதை சொல்கிறேன், கிளியராக கவனிங்க. அதாவது ஒரு கேஸ் வருது, அதாவது நம்ம மேலே சொன்னோம் இல்லையா, அதாவது நிபந்தனைகளின் கீழ் எழுதப்பட்டிருக்கணும்னு சொல்லிட்டு, அதாவது மேற்கண்ட நெறிமுறைகள் பிறப்பிக்கப்பட்ட பின்னரும் ஏற்கனவே எழுதி கொடுக்கப்பட்ட ஏற்பாடு ஆவணத்தினை ரத்து செய்து ஒருவரால் மட்டும் கையொப்பம் செய்து தாக்கல் செய்யப்பட்ட ஆவணம் பதிவு அலுவலகம் ஒன்றில் பதிவு செய்யப்பட்டது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அளவில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கிற்கு நீதிமன்றம் கீழ்கண்டவாறு பதிவுத்துறை தலைவருக்கு ஆணையிட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன ஆணையிட்டிருக்காங்க அப்படிங்கிறத கீழே வந்து கொடுத்துருக்காங்க, சரியா? 4வது பாயிண்ட்டு. அடுத்து வந்து தணிக்கை மாவட்ட பதிவாளர் சார் பதிவாளர்கள் மேற்கொள்ளும் தங்களது மாதாந்திர தணிக்கையின் போது மேலே சுட்டிக்காட்டப்பட்டவாறு ஆவணத்தில் வந்து தவறு ஏதேனும் நிகழ்ந்துள்ளதா என குறிப்புரை செய்து, அவ்வாறு இருப்பின் அதன் மேல் வந்து நடவடிக்கை தொடர்ந்து மண்டல துணை பதிவு அலுவலருக்கு தவறாத அனுப்பி வைக்க வேண்டும் என 10 கிழக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இதுதான் வந்து டீட்டெயில்ஸு. நீங்கள் இந்த வந்து ஓரளவு படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியும். சரி, எங்கே ரத்து பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த பிடிஎஃப் வந்து தரேன், டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இல்லை, இதுபோல் லீகலான விஷயங்கள் மட்டும் இல்லைங்க, அரசு வேலை மற்றும் தனியார் வேலைவாய்ப்பை பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டுட்டு வரோம். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு சில இம்பார்ட்டண்டான பிடிஎஃப், ஒரு ஜாப் வருது அப்படின்னா அதுக்கான பிடிஎஃப் வந்து டைரெக்டாக டெலிகிராமில் தான் அப்டேட் பண்ணுவேன். ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, ஜாப் வருது, பிடிஎஃப் வருது, அதனுடைய வெப்சைட்டு எல்லாமே நேரடியாக டெலிகிராம் சேனல் அப்டேட் கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து முடிய போகுது, இன்னும் 4 days 3 days தான் இருக்குது, அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள் அப்படின்றதும், அப்ளை பண்ணிட்ட பிறகு அந்த ஜாப்புக்கான ஹால் டிக்கெட் வருது, எக்ஸாம் டேட் வருது, அது சம்மந்தமான அப்டேட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே நேரடியாக டெலிகிராம் சேனலில் அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். இதுபோல் லீகலான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ போடுவோம், சரியா? அப்படி போடுறப்போ ஆதாரத்தோடு தான் போடுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட்டு வந்து தீர்ப்பு சொல்லி அதுக்கான கேஸ் வந்து வந்திருக்கு, அந்த தீர்ப்புக்கான ஜட்ஜ்மெண்ட் காப்பியும் வந்து இங்கே பிடிஎஃபாக வந்து டெலிகிராமில் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் டெலிகிராமில் வந்து அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும், சரியா? யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய்.